Hi friends. So இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம Mux Router பார்க்கலாம் GoLangல. ஸோ Mux Routerனா என்ன? ஸோ பேசிக்காக ரவுட்டர்னா என்ன அப்படின்னா இட்ஸ் குவைட் சிம்பிள். நம்ம வந்துட்டு பேக்கெண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு தான் வந்துட்டு GoLang யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக்கெண்ட் டெவலப்மெண்ட் எதுக்கு பண்ணணும்? பேசிக்காக ஏபிஎஸ் டெவலப் பண்ணணும் பேக்கெண்டில். ஸோ அதுதான் வந்துட்டு ப்ரைமரி கோல். ஸோ ஏபிஐ டெவலப் பண்ணணும்னா ஏபிஐயில் மல்டிபிள் என் பாயிண்ட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாகின் ஏபிஐ, லாக் அவுட் ஏபிஐ, கெட் ப்ரொஃபைல் ஏபிஐ, புக்ஸ் ஏபிஐ, போஸ்ட் ஏபிஐ, கமெண்ட்ஸ் ஏபிஐ, இந்த மாதிரி நிறைய ஏபிஐஸ் ஒரு பேக்கெண்ட்னா இருக்கும். ஸோ அந்த ஏபிஐஸ் எல்லாம் வந்துட்டு எப்படி ரவுட்டிங் ஆகுது அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கு தான் ரவுட்டர். ஸோ ரவுட்டிங் பேசிக்காக என்னென்னா /லாகின்னா நம்ம லாகினுக்கான லாஜிக்ஸ் தான் அதில் பெர்ஃபார்ம் பண்ணணும். /போஸ்ட்னா நம்ம போஸ்ட்டை கெட் பண்ணி கொடுக்கணும். ஸோ அகெயின் /யூசர்ஸ்னா யூசர்ஸை கெட் பண்ணி கொடுக்கணும். ஸோ நான் உங்களுக்கு ரியல் டைமில் ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக காட்டுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜேசன் ப்ளே சொல்கிற போனீங்க அப்படின்னா யூ கேன் சி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. /post கிளிக் பண்ணோன்னா /postக்கு போகுது, போஸ்ட் நம்மளுக்கு கெட் ஆகுதுல்ல. சேம் வே /comments போனால் கமெண்ட்ஸ் நம்மளுக்கு கெட் ஆகுது. பார்த்தீங்கன்னா எல்லா கமெண்ட்ஸுமே நம்மளுக்கு கெட் ஆகும். சேம் வே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுட்டுக்கு ஒரு லாஜிக்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும். ஈவன் நம்ம போஸ்ட் பண்ணலாம், கெட் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், பேட்ச் பண்ணலாம். இதெல்லாமே பேசிக் HTTP மெத்தட்ஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ரவுட்டுக்கு போனால் கெட் பண்ணணுமா, என்ன லாஜிக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும்? இந்த ரவுட்டுக்கு போனால் ஓகே போஸ்ட் புட் பண்ணணுமா, என்ன லாஜிக்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும்? இதுக்கெல்லாமே நம்ம ஒரு இடத்துல ரவுட் பண்ணணும். /post கோ திஸ் வே, /post/1 இந்த வழியில் போ. ஸோ பேசிக்காக இது ஒரு ரவுட்டிங் தானே. நம்ம இங்கேருந்து பேசிக்காக ஒரு என் பாயிண்ட்டுக்கு ஒரு லாஜிக், ஒரு என் பாயிண்ட்டுக்கு ஒரு மெத்தட். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த ரவுட்டிங் பண்ணுறோம். இதை எப்படி பண்ணலாம் அப்படின்றதான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம் GoLangல. ஓகே, அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பேசிக்காக Mux Router. ஸோ நான் இந்த எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன் பேசிக்காக ரவுட்டிங்க்கு. GoLangோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷனில் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஆக்சுவலி பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் இந்த எக்ஸாம்பிள் நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு நம்ம GoLangோட சீரீஸ் போயிட்டு இருக்கிற சேம் அதே டைரக்டரியில் தான் இருக்கேன். இன்கேஸ் நம்ம சீரீஸ் வீடியோஸோட ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த GitHub லிங்க் நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேசிக்காக சேம் வே இன்சைட் ப்ராஜெக்ட்ஸ் நான் Mux Routerன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். இட்ஸ் எம்டி ஃபோல்டர், யூ கேன் சி உள்ளே எதுவுமே இல்லை. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு மாட் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். GoLangோட மாடியூல் இனிஷியலைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு யூஸ் பண்ணுற நம்ம கமெண்ட்ஸ் go mod init. பேசிக்காக இதுக்கும் Mux Routerன்னு பேர் வைக்கிற மாடியூலுக்கு ஜஸ்ட் என்டர், அந்த ஃபோல்டருக்குள்ளேருந்து நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு go.modன்ற ஃபைல் நீங்கள் க்ரியேட் ஆகிருக்கிறத பார்க்கலாம். சேம் வே நீங்கள் வந்துட்டு ஃபோல்டர்லேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். யூ கேன் சி go.mod அப்படின்ற ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. பேசிக்காக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொரு பேக்கேஜும் இந்த மாட் ஃபைலுக்குள்ளே தான் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு get இந்த லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ நம்ம இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலிங் Gorilla Mux அப்படின்னு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைப்ரரி உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன்லேருந்து கெட் ஆகும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா go.mod go.sumன்னு 2 ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும். பேசிக்காக இதில் வந்துட்டு நீங்கள் என்ன வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ஹேஷஸ் இருக்கும். ஸோ Node.js யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது வந்துட்டு package.log.json மாதிரி. மாடில் வந்து பார்த்தீங்கன்னா require github.com Gorilla Muxன்னு போட்டு அதோட வெர்ஷன் இருக்கும். ஸோ நம்ம இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு நம்மளோட ப்ராஜெக்டில் Mux இன்ஸ்டால் பண்ணியாச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்குள்ளே வந்துட்டு main.go அப்படின்ற ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் பேக்கேஜ் funk main. ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் r.new router இப்படி தான் ஒரு ரவுட்டரை இனிஷியலைஸ் பண்ணணும். ஐ டோன்ட் வாண்ட் இதெல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும் வேரியபிள் கெட் பண்ணுறது. ஸோ நான் இந்த டைரக்ட் எக்ஸாம்பிளை காப்பி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ பேசிக்காக இதில் இருக்கிற ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிடுறேன். ஆல்ரெடி நம்ம போன வீடியோவில் எப்படி HTTP சர்வர் கிரியேட் பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இன்கேஸ் உங்களுக்கு நெட் HTTPனா என்ன, இந்த லிசன் சர்வரில் என்ன நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போன வீடியோ எடுத்து பாருங்கள், கார்டில் லிங்க் இருக்கும். ஸோ நான் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்க அப்படின்னா குவைட் சிம்பிள். ஃபர்ஸ்ட் ஃபார்மேட்டரை இம்போர்ட் பண்ணியிருக்கோம், நெட் HTTP இம்போர்ட் பண்ணியிருக்கோம் பேசிக்காக ஃபார் HTTP சர்வர். github.com/mux இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அதை தான் நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் மெயினில் r=mux.new router. ஸோ இப்படி தான் நம்ம ரவுட்டர் இனிஷியலைஸ் பண்ணணும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் ரவுட்டர் இனிஷியலைஸ் பண்ணணும். இப்போ இனிஷியலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரவுட்டர் இனிஷியலைஸ் ஆயிருச்சு. ஸோ r.handle ஃபங்க்ஷன் இந்த ரவுட்டர் இந்த ஹேண்டில் இந்த ரவுட்டுக்கு நீ வந்துட்டு ஃபங்க்ஷனை ஹேண்டில் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். பேசிக்காக ஃபர்ஸ்ட் ரவுட் பேத் கொடுக்கணும். இங்கே பேத் கொடுத்துருக்கீங்க book/title/page. ஸோ பேசிக்காக நீங்கள் இது கொஞ்சம் அட்வான்ஸ்டாக எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் இப்படி டைரெக்டாக கொடுத்தீங்கன்னா /books எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம
ரவுட்டிங் பண்ணுறோன்னு அர்த்தம். ஸோ இப்போ இது இருக்கட்டும், நான் இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படியே இருக்கட்டும். ஆல்வேஸ் லைக் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம், அது என்ன டைப்பில் பேராம்ஸ் கொடுக்குது அப்படின்றதையும் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நம்மளோட ரவுட்டர் ஹேண்டில் பண்ணுது. இது எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ கோ ரன் main.go. ஹலோ, திங்க் எனக்கு HTTP சர்வர் லைக் லிசன் நான் 80 கொடுத்துருக்கேன். லைக் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு ரன் இட் ஆன் 80. நான் அதுக்கு பதிலாக 4000 கொடுக்குறேன். ஓகே, இப்போ கோ டாட் ரன். ஓகே, சாரி கைஸ். ஹலோ, இப்போ எனக்கு HTTP சர்வர் லோக்கல் கோஸ்ட் 4000 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ 4000/book/some title/page/some பேஜில் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த ரவுட் ஹிட் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் இந்த ரவுட்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் /4000/டைட்டில் நம்ம என்ன வேணால் கொடுக்கலாம். பேசிக்காக இது வந்துட்டு ஒரு ஸ்லக், நீங்கள் இதுக்குள்ளே என்ன வேணால் கொடுக்கலாம். நான் சம்முன்னு கொடுக்குறேன். /first book/ ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் book/slug, அதுக்கப்புறம் page/ இன்னொரு ஸ்லக். ஸோ ஒரு புக்கில் என்ன பேஜுக்கு போகிறோம் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கான API மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். books/GoLang புக்குன்னு வச்சுப்போம். GoLang புக் பேஜ் செகண்ட் பேஜுக்கு போ அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணேன் அப்படின்னா, யூ ஹேவ் ரிக்வெஸ்டட் த புக் GoLang ஆன் பேஜ் 2 அப்படின்னு நீங்கள் வரதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே book/title. ஸோ டைட்டில் நம்ம என்ன பாஸ் பண்ணுறோமோ அதை டைட்டில் எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் GoLang பதிலாக ஜாவான்னு கொடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஜாவா பேஜ் 2ன்னு வரதை பார்க்கலாம். பட் 2க்கு பதிலாக நான் 3 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு லைக் இது மாறுறதை பார்க்கலாம். பேசிக்காக நீங்கள் டைனாமிக் ரவுட்டிங் வந்துட்டு இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜில் இந்த ஐடிக்கு லைக் இந்த டேட்டா வரணும், இந்த ரவுட்டில் இந்த ஐடிக்கு இந்த டேட்டா வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் user/1 யூசர் நம்பர் 1ஓட டீட்டெயில்ஸ் கொடு, user/2 யூசர் நம்பர் 2ஓட டீட்டெயில்ஸ் கொடு. ஸோ இந்த மாதிரி ரவுட்டிங்கெல்லாம் இது யூஸ் ஆகும். ஸோ திங்க் இப்போ நீங்கள் இது எதுவுமே இல்லைன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். இட்ஸ் அ பேசிக் ரவுட்டிங். நான் இது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ இது எல்லாத்தையும் நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்களேன், ஐ திங்க் இது ரீரன் ஆகாது. நான் ஐ திங்க் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணணும். ஆட்டோ ரீலோட் போடலை, ஏர் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம். நான் ஏர் கொடுத்தாலும் ஐ திங்க் இது ஒர்க் ஆகும். நான் குளோபலாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், பட் பரவாயில்ல. ஸோ book/books கொடுத்தேன் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா லைக் பேசிக்காக இந்த இடத்துல எதுவுமே இல்லை, அதனால தான் மிஸ்ஸிங்னு வருது. இந்த பர்சன்டேஜஸ்க்கு நான் பெராம்ஸே பாஸ் பண்ணல, அதனால தான் மிஸ்ஸிங் வருது. பட் ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ /books போனாலும் நமக்கு இந்த ரவுட் ஹிட் ஆகுது. இப்போ நீங்கள் /books சம்திங் வேறு ஏதாவது கொடுத்தீங்க அப்படின்னா நாட் ஃபவுண்டு தான் வரும். லைக் ரவுட்டர் பேசிக்காக டிஃபால்ட்டாக ஹேண்டில் பண்ணிடும். இதுதான் கைஸ் ரவுட்டர். ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம பார்ப்போம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது. ஸோ இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பேஜ் நம்பர் அண்ட் டைட்டில் பார்க்குறது எப்படி ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம லைக் ஆல்ரெடி கோட்லேயே இங்கே இருக்குது. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரவுட்டரில் book/title/pageன்னு நம்ம கொடுக்குறோம். இப்போ இந்த டைட்டிலை எப்படி எடுக்கிறது அப்படின்றது தான் இங்கே இருக்குது. vars = mux.vars ஆர்ன்னு நம்ம பாஸ் பண்ணிடுறோம். ஆர் என்ன ரவுட்டர். ஸோ இந்த ரவுட்டரில் வர வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துட்டு நம்ம பாஸ் பண்ணிடுறோம். டைட்டில் வார்ஸ் டைட்டில்னு எடுத்துக்கிறோம். ஸோ வார்ஸ்க்குள்ளே டைட்டில், அதாவது இந்த டைட்டில் என்ன வரும், நம்ம இங்கே என்ன பாஸ் பண்ணுறோமோ அதுதான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோன்னு பாஸ் பண்ணோம்னா ஹலோ வரும். ஐ திங்க் நான் ரீஸ்டார்ட் பண்ணலைன்னு நினைக்கிறேன் அகைன். ஸோ இப்போ நான் ரீலோட் பண்ணேன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்டட் புக் ஹலோ ஆன் பேஜ் 1ன்றது நீங்கள் வரதை பார்க்கலாம். இது எப்படி எடுக்கிறோம், இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்றது நான் சொல்லணும்ல. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் வார்ஸ் டைட்டில், பேஜ் வார்ஸ் பேஜ். வார்ஸ் எங்கேருந்து வருது, மக்ஸ் வார்ஸ்லேருந்து வருது. ஸோ பேசிக்காக mux.vars ஆரை பாஸ் பண்ணோம் அப்படின்னா, ரவுட்டரை பாஸ் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரவுட்டுக்கு என்னென்ன பெராம்ஸ் இருக்குதோ, என்னென்ன query பேராமீட்டர்ஸ் இருக்குதோ அது எல்லாமே இங்கே வந்துடும். query பேராமீட்டர்ஸ் ஆகட்டும், நார்மல், இது பேசிக்காக பெராம்ஸ். query பேராமீட்டர்ஸ் இருந்தாலும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ஓகே, தட்ஸ் இட். ஸோ அதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் பார்ப்போம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் Gorilla Mux Router. ஸோ மல்டிபிள் மெத்தட்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படின்றத இங்கே காட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு r.handle ஃபங்க்ஷன் books.title கொடுத்துருக்கோம். இது போஸ்ட் மெத்தட். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். பேசிக்காக பை டிஃபால்ட் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இது என்ன மெத்தடுலாம் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிரியேட் புக்குன்றது மெத்தட், இது நம்ம இன்னும் டிஃபைன் பண்ணலை. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன நடக்குது அப்படின்னா, போஸ்ட் மெத்தட்
கொடுக்குறோம். இன்ஸ்டெட் ஆஃப் கெட் நம்ம போஸ்ட் மெத்தட் கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே ஜேசன் பிளேஸ் ஹோல்டர் நான் உங்களுக்கு காட்டின மாதிரி இது பேசிக்காக கெட் மெத்தட். அதே மாதிரி போஸ்ட் மெத்தட் இருக்கும். போஸ்ட் மெத்தடுக்கு நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணணும். பட் இங்கே நம்ம பை டிஃபால்ட் எந்த டேட்டாவும் பாஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சேம் வே நீங்கள் புட் மெத்தட் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டாட் மெத்தட்ஸில் புட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அது புட் மெத்தட் ஆயிரும். டெலிட் மெத்தட் வேணும்னா லைக் டெலிட் மெத்தட் ஆயிரும். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் ஹோஸ்ட் நேம்ஸ் அண்ட் சப்டொமைன்ஸ். இன்கேஸ் நீங்கள் டொமைன் ஆர் சப்டொமைன் இந்த டொமைனுக்கு மட்டும்தான் இந்த ரவுட் ஹேண்டில் ஆகணும்னு வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது யூஸ் பண்ணலாம். பட் ரெகுலர் யூஸ் கேஸில் இது அவ்வளோவா யூஸ் ஆகாது. பட் பெரிய பெரிய ப்ராஜெக்டில் ஆப்வியஸ்லி யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் HTTPS கூட மாற்றலாம். இப்போ நம்ம HTTP தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சில ரவுட்ஸை HTTPSக்கு மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் HTTPS ஸ்கீமாஸில் கொடுத்தீங்க அப்படின்னா அது ரெஸ்ட்ரிக்ட் ஆயிரும். ஓகே, ஸோ பாத் ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சப் ரவுட்டர். ஸோ சப் ரவுட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் /postனா அதில் ஒரு 10 செட் ஆஃப் API வச்சுருக்கீங்க. /user அப்படின்னா அதில் ஒரு 10 செட் ஆஃப் API வச்சுருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இப்படி ஒரே ஒரு மெயின் ஃபைல் இப்படி வச்சுட்டு இப்படி போட்டுகிட்டே வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். மெத்தட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சால் போதும்னு நினைக்கிறேன். இதை நான் இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். யூஸ்வலி இது வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு புக்ஸ் சம்மந்தமான API. இதுவே அகெயின் போஸ்ட்டுக்கும் இதே செட் ஆஃப் APIs வருதுன்னா எல்லாத்தையும் நம்ம இங்கே ஒரே இடத்துல போட்டுட்டு இருக்கிறது இட் வாஸ் குவைட் நாட் குட், ரைட்? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம சப் ரவுட்டர் கிரியேட் பண்ணுவோம். ஓகே, ஸோ நான் ரியல் ப்ராஜெக்டில் எப்படி இருக்குன்றதையும் ஒன்ஸ் காட்டுறேன். ஸோ இப்படி தான் சப் ரவுட்டர் கிரியேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாத் ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் போட்டு சப் ரவுட்டர் கொடுத்துருவோம். புக்ஸுக்கான ப்ரிஃபிக்ஸ் கொடுத்துருவோம். ஸோ இப்போ இந்த இடத்துல புக் ரவுட்டரை நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் ஃபங்க்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா /books/க்கு போயிடும், /books டைட்டிலுக்கு போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இதே மாதிரி யூசர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த யூசர் ரவுட் பேத் எடுத்துக்கும் ப்ரிஃபிக்ஸர். ஸோ இது எப்படின்றது நான் ஒன்ஸ் ரியல் லைஃப்பில் கோடில் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ரியல் கோ ப்ராஜெக்ட். இட்ஸ் ஒன் சிம்பிள் ப்ராஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா routes.goன்னு ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நியூ ரவுட்டர்ன்ற ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். ஸோ router/note handlerன்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்டர் ரவுட்குள்ளே போனேன் அப்படின்னா இங்கே பாருங்கள் நான் எல்லாமே ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த ரவுட்டுக்கு இந்த நோட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் path prefix /videosன்னு கொடுத்துருக்கேன். இந்த ரெஜிஸ்டர் நியூ ரவுட் இந்த ரெஜிஸ்டர் நோட் ரவுட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா ஒன்லி குரூப் ஆஃப் வீடியோ ரவுட்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து ஐ திங்க் இந்த இடத்துல நோட்ஸ் வரணும். இது ஒரு நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இது சேஞ்ச் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நோட்ஸ் ரவுட்டருக்குள்ளே இது வந்துட்டு நோட்ஸ் ரவுட்டரோட ஒரு குரூப். ஸோ இதுக்குள்ளே நோட்ஸ் சம்மந்தமான ரவுட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இன்னும் நான் 4-5 ரவுட் ஆட் பண்ணுறேனாலும் லைக் நான் இப்படி ஆட் பண்ணிகிட்டே போகலாம். பட் அது நோட்ஸ் சம்மந்தமாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இன்னொரு குரூப் ஆஃப் ரவுட்ஸ் தேவைப்படுது அப்படின்னா சேம் வே இன்னொன்று பேஸ்ட் பண்ணிவிட்டு ரவுட்டர் நோட் ஹேண்டிலருக்கு பதிலாக நான் வந்துட்டு இன்னொரு ஹேண்டிலர் கொடுப்பேன், போஸ்ட் ஹேண்டிலர். ஓகே, பேசிக்காக இப்போ போஸ்ட் ஹேண்டிலர் இல்லை, பட் இருந்தால் லைக் அப்படி தான் வேலை செய்யணும் வைக்கலாம். இப்போ ஹேண்டிலருக்குள்ளே போனேன் அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு ஒரு மெத்தட் கெட் நோட்ஸ்னால் என்ன பண்ணணும், கிரியேட் நோட்னா என்ன பண்ணணும், லைக் அப்டேட் நோட்னா என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் டெலிட் நோட்னா என்ன பண்ணணும், இது எல்லா ஹேண்டிலர் மெத்தட்ஸும் எனக்கு இங்கே இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஹேண்டிலர் மெத்தட் ரெஜிஸ்டர் நியூ ரவுட்ஸில் பாஸ் பண்ணிடுறேன். பாஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல handler.get நோட் கிரியேட் நோட் அப்படின்றத எடுத்துக்கிறேன். டெக்னிக்கலி இதுவும் சேம் தான். நான் இங்கே பேஸ்ட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டெக்னிக்கலி நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுவும் சேம் தான். பட் இதெல்லாமே சப் ரவுட்டர்லேருந்து வருது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கிரியேட் புக், ரீட் புக், அப்டேட் புக், டெலிட் புக், இது எல்லாமே இங்கிருந்து வருது. இந்த இடத்துல நோட்ஸுன்றதை ப்ரிஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புக்ஸுன்றதை ப்ரிஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு சப் ரவுட்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் இது எதுவுமே தேவையில்லை. ஸோ டேரெக்டாக இப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னு வைங்களேன் அந்த சப் ரவுட்டருக்குள்ளே இருந்து. ஸோ இந்த மாதிரி ரவுட்டர் குரூப்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம் டிஃப்ரெண்ட் நேம்ஸில், அதுவும் பாசிபிள். ஸோ எஸ் கைஸ், இப்படி தான் வந்துட்டு ரியல் ப்ராஜெக்ட்ஸில் வந்துட்டு ரவுட்டர்ஸ் இருக்கும். பேசிக்காக ஒரே ஃபைலில் எல்லா ரவுட்டையும் கிரியேட் பண்ண மாட்டாங்க. பட் இது ஜஸ்ட் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரவுட்டர்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வரணுன்றதுக்காக லைக் நான் இந்த எக்ஸாம்பிளை காமிச்சேன். லைக் எதர் வே லைக் ஈவன் நீங்கள் டேரெக்டாக போட்டாலும் சரி ஆர்எல்ஸ் நீங்கள் ரவுட்டர் குரூப் கிரியேட் பண்ணாலும் சரி, டேரெக்டாக போட்டால் அந்த ப்ரிஃபிக்ஸிங் நீங்கள் டேரெக்டாக கொடுக்கணும். இதே சப் ரவுட்டர் கிரியேட் பண்ணிங்கன்னா அந்த சப் ரவுட்டருக்குள்ளே நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். லைக் ஒவ்வொரு குரூப்பும் தனித்தனியாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் என்னென்னா லைக் ஸ்கேல் பண்ணுறது தான். நீங்கள் ரொம்ப பெரிய லெவலில் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு குரூப்பாக தனியாக வைக்கிறது பெட்டர். இல்லை சின்ன ப்ராஜெக்ட்ஸ் தான் அப்படின்னா லைக் நீங்கள் டேரெக்டாக வச்சாலும் இட் டசன்ட் மேட்டர். ஸோ ஈவன் நீங்கள் பெரிய ப்ராஜெக்ட்டுக்கும் டேரெக்டாக வைக்கலாம். பட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லைக் உங்களோட கோட் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பட் எண்ட் ஆஃப் த டே இட் வில் ஒர்க். ஓகே கைஸ், ஸோ தட்ஸ் இட் ஃபார் ரவுட்டர்.
ஜஸ்ட் பேசிக் எக்ஸாம்பிள் ஃபார் ரவுட்டர். ஸோ உங்களுக்கு இதுக்கு ரவுட்டர்னா என்ன, எப்படி ரவுட்டிங் பண்ணணும், எப்படி லைக் பேஜ் பேராம்ஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. See you in the next video guys. Bye.